அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம பால்கனி கார்டனில் ஒரு சின்ன அறுவடை பண்ணிடலாம். வெங்காயத்தாள் இது வரைக்கும் இது ஒரு 4ஆவது தடவை நான் பறிக்கிறேன். அதே மாதிரி பூண்டு இலையுமே பார்த்திங்கன்னா இது ஒரு 4th டைம்னு சொல்லலாம். ரொம்ப நாள் வச்சுட்டே இருந்தோன்னா அதுக்கப்புறம் அது அப்படியே காஞ்சிட்டே வந்துடும். ஸோ நல்லா தழைச்சி வந்துருந்துச்சு. ஸோ ரெண்டத்தையுமே கட் பண்ணிக்கிட்டோம். இந்த பூண்டு இலை அப்படின்னா நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் அடிக்கும், நல்லா உங்களுக்கு வாசனையாக இருக்கும். இது பெரிய வெங்காயத்தாள், சைனீஸ் ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவாங்கள்ல, அது வாங்கிட்டு வந்து ரூட் மட்டும் வர வச்சுருந்தேன் ப்ரொபகேட் பண்ணி. அது ஒரு 2-3 டைம்ஸ் பறிச்சிருப்பேன். மிளகா ஆல்ரெடி பறிச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு 3 இருந்துச்சு. செரி டொமேட்டோவும் 4-5 தடவை பறிச்சுட்டு இது வந்து ஒரு ரீசெண்டாக பறித்தேன், கொஞ்சம் இருந்துச்சு. எப்படியும் வெயில் வர்றது கொஞ்சம் கொஞ்சம் பட்டு போயிடும் தான் நினைக்கிறேன். பசலைக்கீரை இது கொடி பசலை. இது நார்மலாக கடையில் இருக்கக்கூடிய பசலையை வாங்கிட்டு வந்து கீரையெல்லாம் பறித்து தண்ணியில் வேறுவிட்டு ப்ரொபகேட் பண்ணாவே உங்களுக்கு நல்லா அந்த மாதிரி வந்துடும். பசலைக்கீரை நான் ஒரு 2-3 வருஷமாகவே வீட்டுக்குள்ளேயே ஜன்னல் சைடு வச்சு வளர்த்துட்டு வந்துட்டுருக்கேன். மண்ணிலையும் சரி தண்ணிலையும் சரி ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நல்லா ஒரு பசலையிலே கொஞ்சம் இது வேறு ரகமாக இருக்கும், நல்லா மொத்தமான பசலையாக இருக்கும். இன்னும் சில வகை இப்போ நான் பறிச்சிட்ருக்கேன், இந்த வகை ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்கும். ஸோ பல வகை இருக்குது, நல்லா மொத்தமான லீவ்ஸாக இருக்கும். இது கொஞ்சம் நமக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓமையில் அந்த கற்பூரவல்லிக்கிட்ட இருக்குதேன்னு கேட்கலாம். அது ரெண்டத்தையும் ஒரே பாட்டில் வச்சுருந்தேன் ஒரு தடவை, அதனால் அப்படி இருக்குது. இது வந்து கத்தி பசலை, இதோடைய தண்டு ஊர்லேருந்து வந்துருந்துச்சு, ப்ரொபகேட் பண்ணி வச்சேன், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட நிறைய தடவை பறிச்சாச்சு. இப்போ டிசம்பர்னாலே கொஞ்சம் பசலெல்லாம் டல்லாயிரும்னு நினைக்கிறேன். அதனால் அந்தளவுக்கு ஒரு ரீசெண்டாக பறிக்கலை நான். இப்போ தான் கொஞ்சம் நிறையா பறிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இங்கே வந்து பால்கனியில் வச்சதுனால நிறைய தூசி மண், அப்புறம் தண்ணி ஊற்றும் போது தூசி மேலேயே நம்ம தண்ணி ஊற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி ஆயிரும். மற்றபடி பூச்செல்லாம் கிடையாது. புதினா தான் நிறைய தேவைப்படுது. நோம்பில் கஞ்சி காய்ச்சறதுக்கும் நிறைய புதினா தான் தேவைப்படுது. கொத்தமல்லி வச்சேன், ஆனால் அது வந்து பறவை வந்து பார்த்திங்கன்னா கொத்தி எடுத்துருச்சு வெளியில். ஸோ கொத்தமல்லி திருப்பியுமே போடணும். புதினா நல்லா வந்துட்டுருக்கு. வெளியிலேயே வாங்கவே இல்லை நான். ஒரு தடவை எக்ஸ்ட்ரா திருப்பி புதினா நடலான்னு சொல்லி வாங்கினது தான். அதுக்கப்புறம் வீட்டிலே தான் எடுத்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்குது, கஞ்சிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறோம். புதினா பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கட் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா இலை வளர்ந்து வராது, பெருசாக வராது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து ஒரு சின்ன இடத்துலேருந்து இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணிக்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைனாலும் இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி விஷயம் தானே அப்படின்னு. அப்புறம் கற்பூரவல்லி வந்து இப்போயே பறிச்சிட்டேன். ஏன்னா எப்போ வேணுமோ அப்போ பறிச்சிக்கலாம். ஓரளவுக்கு பறித்து சுடு தண்ணி நல்லா பெரிய அண்டாவில் போட்டு வச்சிட்டோம்னா வேணுங்கிறப்ப அந்த தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம். ஸோ வெளிச்சமாக இருக்கிறதோடையே கொஞ்சம் நல்லா பெரிய இலையெல்லாம் பார்த்து எடுத்துடலாம் அப்படின்னு தான் எடுத்தேன். ஸோ அதையுமே அல்ஹம்துலில்லாஹ் எடுத்தாச்சு. டீட்டெயில்டான கார்டனிங் வீடியோ கேட்குறீங்க. ரொம்ப பெரிய கார்டனிங்லாம் நான் பண்ணலனாலும் ஒரு சின்ன இடத்துல என்ன பண்ண வேணான்னு என் அனுபவத்தை வச்சு நான் இன்ஷால்லாஹ் கூடிய சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். கூடிய விரைவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.